ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லிகைப்பூ செடி வளர்ப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான டிப்ஸ் மண்ணை கிளறி விடுறதால என்ன பயன் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதை மண்ணை கிளறி விடுறது பெரிய விஷயமாக நிறைய பேர் எடுத்துக்கிறது கிடையாது. இதனால் கிடைக்கக்கூடிய பயன் ரொம்ப அதிகங்க. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். மண்ணை கிளறி விடும் பொழுது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழமாக நல்லா கிளறி விடணும். இது தொட்டியில் நம்ம வச்சாலும் சரி, மண்ணை கிளறி விடும் பொழுது அது காற்று உள்ளே புகுந்து வேர் பகுதிக்கு நல்ல ஆக்சிஜன் கிடச்சி செடி நல்லா சுவாசிக்க ஆரம்பிக்குங்க. இது சுவாசிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இதோட வளர்ச்சி தடையில்லாமல் நல்ல ஒரு வளர்ச்சியில் செடி நல்லா வளரும். இந்த மண்ணை கிளறி விடுறதால அடுத்ததாக என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த சத்துக்கள் உறிஞ்சப்படும். இந்த சத்துக்களை உறிஞ்சப்பட்டு செடியோட ஆரோக்கியம் மேம்பட்டு வளர்ச்சி நல்லா செழிப்பாக இருக்கும். அதுக்காகவும் இந்த மண்ணை நம்ம அடிக்கடி கிளறி விடுறது நல்லது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா மண் லேசாகி, அதாவது இறுக்கமாக இருக்கிற மண், குறிப்பாக இந்த களிமண் போன்ற மண்ணுகள் இறுக்கமாக இருக்கும். அது கட்டி கட்டியாக இருக்கும். இந்த கட்டிகளை உடச்சி நம்ம கிளறி விடும் பொழுது இந்த வேர்கள் ஊடுருவி நல்லா படர்ந்து செடி நல்ல ஒரு செழிப்பான வளர்ச்சியை அடைய இது ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம மண்ணை அடிக்கடி கிளறி விடும் பொழுது இந்த பயன்கள் எல்லாம் நம்ம செடிக்கு கிடைக்குதுங்க. தேங்க்யூ.